இனிய காலை நேரத்தில் வணக்கம் தெரிவித்து அனைவரையும் அழைக்கிறோம். உயிரை படைத்தது யாரு? பிரம்மா. ஆனால் உலகத்தை படைத்தது யாரு? விஸ்வகர்மா. எனக்கு இவ்வளவு பெருசு இவ்வளவு அன்புடன் என்னை வரவேற்று எனக்கு அந்த மாலை மரியாதை பண்ண உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கலந்த வணக்கத்தை. தென்னிந்தியாவிலேயே கணபதி சதுர்த்திக்கு அப்புறம் நம்ம சமுதாயத்தில் திறமையை மதித்து மத்திய அரசு இந்த இவ்வளோ பெரிய விருது கொடுத்துருக்கு. அவரு நம்ம தமிழ்நாடு மக்கள் சார்பாக தான் விருது கொடுத்து அழைச்சிருக்கோம். இன்று குழந்தைகளுக்கு படிப்புக்காக ஊக்கத்தொகையும் பெண்களுக்கு தையல் இயந்திரமும் கொடுக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய பொருளாதார உதவியாக இருக்கும். விராட் விஸ்வகர்மா சேவாலயா செய்து கொண்டிருந்த பணி மேலும் மேலும் சிறப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் நிறைய சபதிகளை பார்த்துருக்கோம். உண்மையிலே விஸ்வகர்மா சபதி கட்டுற கோவில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். தர்மம் என்றால் ஒரு தாய்க்கு இணையானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாங்க. ஆனால் ஒரு வாட்டி கூட எனக்கு தெரிஞ்ச எந்த நிகழ்ச்சியும் நான் கலந்து கொள்ளவில்லை. லக்ஷ்மண் சொன்ன மாதிரி ரொம்ப அரிதாக இருக்கிறது. நல்ல நேரத்தில் அந்த மாங்கல்யத்தை வாங்கி நல்ல நேரத்தில் மாங்கல்யம் சூட்டுவாங்க. அது மாதிரி சூட்டும்போது பாருங்கள், என்றைக்குமே பிரச்சனை இருக்காது. இந்த நடராஜர் தூக்கி நிறுத்தும்போது அந்த சூரியன் ஒரு பக்கம் உதைச்சிது. அந்த மோடி அதை பார்த்துட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் எழுதினாருங்க. அன்றைக்கி எழுதின அன்னைக்கு என்னால் பேட்டி கொடுக்க முடியல. நீண்டு நெடுத்து பருத்து ஒரே சைஸில் ஒரு மரம் இருந்துன்னா அது ஆண் மரம். அடியில் பருத்து நடுவில் குறுகி அப்படியே போச்சுன்னா அதுக்கு பேர் பெண் மரம். ஆனால் நேராகவும் இல்லாமல் அப்படி கொஞ்சம் வளைஞ்சி நெடிஞ்சு ஒல்லியாக ஒரு மரம் இருக்குதுன்னா அது பேர் அலிமரம். அப்போது இந்த மாதிரி மரங்களுடைய தன்மைகளை எல்லாம் விஸ்வகர்மாக்கள் அழகாக பிரித்து வைத்திருக்கிறாங்க. பாரத பிரதமர்கள்ட்ட நான் சொன்னேன், இதை போல் இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னொன்னே அந்த செங்கக்கல் நான் கொடுத்தோன்னே என் கையை பிடிச்சி அப்படி கொடுக்குனார். ஏன்னா அதுதான் ராமர் கோயிலுக்கு முதல் கல்லாக இருக்குங்கிறது எனக்கு தெரியாது.